இருக்கிறாங்க. எல்லாம் லேடிஸாக தான் செய்வாங்க, நல்லா டேஸ்ட்டாக செய்வாங்க. சத்தியமங்கலம் 14 ரோடுங்க அங்கே இருக்கிறாங்க, நல்லா இவங்க தான் செய்வாங்க. மத்தியானத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்கங்க. மத்தியான சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. காலையில் டிஃபன் எல்லாம் பண்ணிட்டோம். இட்லி தக்காளி சாதம் பண்ணியிருந்தாங்க. இப்போ எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க மத்தியான சாப்பாடு. இப்போ சக்தி அழைக்கிறதுக்கு பவானி ஆற்றுக்கு போகிறாங்கங்க. கோயிலேருந்து இப்போ புறப்பட்டு மேளதாளத்தோட போகிறாங்க. வாங்க எல்லாம் போய் சாமியை அழைச்சிட்டு பாருங்க எல்லாம் ஆற்றுக்கு சக்தி அழைக்கிறதுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. ஆத்தோரத்தில் தாங்க எங்கள் வீடு, லாஸ்ட் வீடு எங்கள் வீடு தான். மாரியம்மன் கோவில் இருக்குங்க. பக்கத்துலேயே அதுக்காலேயே தோட்டமெல்லாம் இருக்குது, வாழைத்தோட்டம். இந்த பக்கம் கேட்டில் எங்கள் அக்கா, பெரியம்மா மக்கள், சித்தப்பா மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. பாருங்க நின்றுட்டு இருக்கிறாங்க எல்லாம். இங்கே ஜூஸ் கலக்கி கொடுப்பாங்க, நாங்கள் வருஷம் வருஷம் கொடுப்போம். இதுதான் எங்கள் வீடு.
லாஸ்ட் வீடு ஆற்றுல நிறைய தண்ணி வந்துச்சுன்னா எங்கள் வாசலுக்கே வந்துருங்க. இங்கே இது மாதிரி பந்தலெல்லாம் போட்டு சாமி சக்தி அழைக்கிறாங்க. ஆற்றுல கொஞ்சம் இந்த வருஷம் தண்ணி ஃபுல் கம்மியாகிடுச்சுங்க. இல்லைன்னா மேலே வரைக்கும் இருக்குதுங்க தண்ணி. போன வருஷமெல்லாம் இங்கே வரைக்கும் இருந்ததுங்க. இந்த வருஷம் ஃபுல்லு ட்ரை ஆகிருச்சுங்க. அவ்வளோதான் இருக்குது தண்ணி. வெள்ளத்தில் கோட்டை கட்டி எல்லா கரகமெல்லாம் ஜோடித்து அப்புறமா சாமி தலை மேலே வச்சு எடுத்துகிட்டு வருவாங்க. கவர்ல ஒட்டி ಒಣಗಿ ಅಂದ್ರೆ ಟೇಸ್ಟಿ. ಹೌದು ಈಗ ಏನೇ ದುಡ್ಡು ನೀರು ನಕ್ಕಿ
நல்லா சக்தி வாய்ந்து நீங்கள் சக்தியாக வச்சுட்டு வர்றாங்க பாருங்கள். சின்ன குழந்தைங்க மேலே தான் வைப்பாங்க, பெரிய நல்லா வைக்க மாட்டாங்க. பெரிய பசங்களாக இருந்தாலும் பசங்க பெரியவங்க எல்லாருமே வச்சுட்டு வராங்க. பொண்ணு மாத்திரம் சின்ன பொண்ணு தான், பெரிய பொண்ணானவங்களெல்லாம் சேர்க்க மாட்டாங்க. அவங்க தலை மேலே வச்சு அவங்க கூட காரிட்டு எடுத்துட்டு வருவாங்க. அப்புறம் வரும்போது கட்டி போட்டுகிட்டே கூட்டிகிட்டு வருவாங்க. அப்புறம் பெண் மக்களெல்லாம் பெரியவங்க எல்லாம் தண்ணி ஊற்றி சாமி கும்பிட்டுட்டு நல்லா தண்ணி ஊற்றி ஏதோ கொண்டு வந்து கோயில் மட்டும் சேர்த்துருவாங்க. கட்டி போட்டு
நல்லா சாமி வந்துடும். ஒவ்வொரு குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து நல்லா ஆடுவாங்க. அந்த பாப்பாவுக்கு சாமி வந்துடுச்சுங்க, அருள் வந்துடுச்சு, வரமாட்டேங்குது. இங்கேருந்து அங்கே கொண்டு போகிறதுக்குள்ளே போகிறதுக்குன்னு ஆயிடுது. எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்தால் எப்படி இருந்தாலும் சாமி சின்ன பாப்பா தான் வரமாட்டேங்குது. அது மேலே அருள் வந்துருச்சுங்க சாமி. பையன் நல்லா கட்டி கூட்டிகிட்டு போய் கோயில் சேர்த்திட்டு அப்புறமா அலங்காரம் போட்டு பண்ணுவோம். இப்போ சாமி கோயிலுக்கு போயிடுச்சுங்க. இப்போ நாங்கள் போய் பூஜை பண்ண போகிறோங்க. இப்போ பெண் மக்களெல்லாம் தனியாக எடுத்துகிட்டு போவாங்க. தேங்காய் பழமெல்லாம் கொண்டு போய் சாமியை வச்சு பூஜை பண்ணுவாங்க. அப்பா அவங்க தனியாக பூஜை பண்ணுவாங்க. எல்லாம் கொண்டு போய் ராக ஜோதியெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி பூஜை பண்ணுவாங்கங்க. வாங்க எல்லாம் போகலாம் பூஜைக்கு.